2016 சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயலலிதா மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாங்க. தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி, எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ச்சியா 2 தேர்தல்களில் வெற்றின்னு ஜெயலலிதா வரலாற்று சாதனையை படைச்சிருந்தாங்க. அந்த ஹிஸ்டரியை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இரண்டாயிரத்தி 16 சட்டப்பேரவை தேர்தல். 2011 ஆட்சி அமைத்த ஜெயலலிதா இலவச கறவை மாடு, ஆடு திட்டம், அம்மா உணவகம், பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், தாலிக்கு தங்கம், மகப்பேறு உதவித்தொகை அதிகரிப்பு என்று எடுத்த நடவடிக்கை எல்லாம் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தது. இதனால 2014 தமிழகத்துல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தனித்து போட்டியிட்ட அதிமுக தமிழகத்துல இருக்கிற 39 தொகுதியில 37 தொகுதியில ஜெயிச்சுச்சு. அப்புறமா சொத்து வழக்குல ஜெயலலிதா சிறைக்கு சென்றது அதிமுகவுக்கு பின்னடைவா பார்க்கப்பட்டாலும் 2015 வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆனது அதிமுகவுக்கு யானை பலத்தை கொடுத்துச்சு. 2016 தேர்தல் நெருங்கினப்ப கூட்டணி எப்படி அமைய போகுதுன்னு தேர்தல் களம் விறுவிறுப்பா இருந்துச்சு. அப்போது திமுக கூட்டணியில் எப்படியாவது விஜயகாந்தை இழுத்துவிட வேண்டும்னு கருணாநிதி முயற்சி செஞ்சாரு. அப்போது தேமுதிக கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிச்ச கருணாநிதி, பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, பழம் நழுவி பாலில் விழும்னு சொன்னது பெரிதும் பேசப்பட்டுச்சு. அப்போ திமுக தேமுதிக கூட்டணி அமையலாம்னு ஆரூடங்கள் கூறப்பட்ட வேளையில திடீரென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முயற்சியால் தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. கருணாநிதி எதிர்பார்த்தது போல தேமுதிக திமுக கூட்டணியில இணையாம போனது திமுகவுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்பட்டுச்சு. திமுக காங்கிரஸ் மற்றும் சிறிய கட்சிகளோடு கூட்டணி அமைச்சது. அதுவரையில இரு திராவிட கட்சிகள் கூட்டணியில இருந்த மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து தேமுதிக தலைமையில மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி இருந்தன. இந்த கூட்டணியால வாக்குகள் பிரியலாம்னு பேசப்பட்ட வேளையில் திராவிட கட்சிகள் அரசியல் வரலாற்றுல யாரும் எடுக்காத முடிவா ஜெயலலிதா அதிரடி நடவடிக்கையை எடுத்தாங்க. அதாவது 234 தொகுதிகளையும் தனிச்சு போட்டின்னு அறிவிச்சாங்க. கூட்டணியில பெயரளவுக்கு சில கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சிகள் அதிமுக சின்னத்திலேயே போட்டியிடும் என்ற நங்கூரமான அறிவிப்பும் வெளியாச்சு. பாமக, பாஜக தனியாக போட்டியிட்டன. தேர்தல் களம் மும்முனை போட்டியாக பரபரப்பாக இருந்துச்சு. அப்போதும் இலவச வாக்குறுதியால ஜெயலலிதா கவனம் பெற்றாங்க. 100 யூனிட் இலவச மின்சாரம், இலவச செல்போன்கள், இலவச செட் ஆஃப் பாக்ஸ், இலவச இணையம், இருசக்கர வாகனம் வாங்க 50% மானியம் என்று அதிமுக வாக்குறுதிகளை அள்ளி வீசியது. இறுதியா தேர்தல் முடிவுல அதிமுக கூட்டணி 136 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது. மறுபுறம் திமுக கூட்டணி 98 இடங்கள்ல ஜெயிக்க எதிர்க்கட்சி வரிசையில வலுவான எதிர்க்கட்சியா திமுக மீண்டும் உருவெடுத்துச்சு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி படுதோல்வியை சந்திச்சதோடு பல தொகுதிகள்ல திமுக கூட்டணியோட வெற்றிய காவு வாங்கி இருந்துச்சு. திமுக கூட்டணியில திமுக 89 இடங்கள்லையும், காங்கிரஸ் 8 இடங்கள்லையும், முஸ்லீம் லீக் 1 தொகுதியிலையும் வெற்றிய வசமாக்கி இருந்தது. தேர்தல்ல திருவாரூர் தொகுதியில கருணாநிதி போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாரு. மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில ஜெயிச்சிருந்தாரு. ஆர்கே நகர் தொகுதியில மீண்டும் போட்டியிட்டு ஜெயிச்ச ஜெயலலிதா 2016 மே மாதம் 6வது முறையாக தமிழகத்தோட முதலமைச்சராக பதவியேற்றாங்க. தேர்தல்ல ஜெயலலிதா வரலாற்று சாதனைகளையும் செஞ்சிருந்தாங்க. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் தலைமையில தமிழகத்துல திராவிட கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தினாலும் பிற கட்சிகளோடு கூட்டணி அமைத்தே தேர்தல்ல ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா ஜெயலலிதா தனியா போட்டியிட்டு வெற்றிய வசமாக்குனாங்க. அதே போல எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்தில் தொடர்ச்சியா 2வது முறை தேர்தல்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனவர் என்ற பெருமையையும் ஜெயலலிதா பெற்றாங்க.
1991 இருந்து அதிமுக திமுகன்னு தமிழகத்துல ஆட்சிகள் 5 ஆண்டுக்கு ஒருமுறை மாறியத 2016ல ஜெயலலிதா முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த தேர்தல் தமிழக அரசியல் களத்துல கருணாநிதியும் ஜெயலலிதாவும் மோதிய கடைசி தேர்தலாகவே போனது.